contain red, green, pink tokens. So red இருக்கு, green இருக்கு, pink இருக்கு. ஓகேவா? ஸோ மூணுமே இருக்கு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் அண்ட் கிரீனுக்குரிய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் அண்ட் கிரீனுக்குரிய ரேஷியோ 9:6. அடுத்து வந்து while the ratio of the pink and red வந்து 18:16 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what is the ratio of green to pink? ஸோ green to pink வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவில் நமக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க. ரெட் வந்து சேமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெட்டோட ரேஷியோ வேல்யூவை ஈக்குவல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கிரீன் அண்ட் பிங்கோட ரேஷியோவை எடுத்துக்க முடியும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் ஒரே நம்பராக மாற்றணும்னு என்ன பண்ணணும், மாற்றி மல்டிபிகேஷன் பண்ணணும். இப்போ இந்த 16 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது 9ஆல் மல்டிப்ளை பண்ணனா 18ஐயும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக வரும். இங்கே வந்து 19 × 16 ஓகேவா மல்டிப்ளை பண்ணால் அதே மாதிரி இதே நம்பரையும் 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 6×5 புது நம்பர் என்ன, 16 × 9 144 வரும். அடுத்து 6 × 16 வந்து 96 கிடைக்கும் நமக்கு. அடுத்து இதுக்கு பாருங்க பிங்க் அண்டு ரெட்டு பார்க்கும்போது ஸோ 18 × 9 என்ன வரும், 162 வரும். இது அகைன் வந்து 144 வரும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டுலையுமே ரெட்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா, அதான் நம்மளோட ரேஷியோட ஃபார்முலா. ஸோ ஏ ரேஷியோ பி ரேஷியோ சின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஏ ரேஷியோ சின்னு எடுத்துக்க முடியும். அதுதான் ரூல். ஸோ அப்படிங்கிறப்போ என்ன வரும், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் கிரீன் டு த பிங்க். ஓகேவா? ஸோ கிரீன் டு த பிங்க் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் பிங்க் அடுத்து கிரீன் வரும். ஸோ மாற்றி சொல்கிறேன், கிரீனு அதுக்கப்புறம் பிங்க் வரும். கிரீன் வந்து 96, இது வந்து 162. ஸோ இதை என்ன பண்ணலாம்னா 6ஆல் அடிக்கலாம். 6ஆல் அடிக்கும்போது 27:16 கிடைக்கும். 16:27 கிடைக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 16:27 அப்படிங்கிறதா ஆன்சர்.